அதுவும் இந்த காலத்தில் வந்து ஃபீலிங்கை சார்ந்து ரொம்ப பேர் வாழுறாங்க. ஃபீலிங்கின் படி தான் எல்லாமே செய்கிறாங்க. ஃபீலிங் இருந்தால் ஒரு செய்வாங்க, ஃபீலிங் இல்லைன்னா விட்ருவாங்க. ஃபீலிங் இருந்தால் ஐ லவ் யூ சொல்லுவாங்க, ஃபீலிங் இல்லைன்னா அந்த லவ் போயிடுச்சு அப்படின்வாங்க. ஃபீலிங்கை வந்து பெரிய ஒரு அஸ்திபாரத்தை போல பார்க்குறாங்க இன்னைக்கு உலகத்தில். ஃபீலிங் ஏற்றபடி தங்களுடைய அடையாளத்தையே வச்சுக்கிறாங்க. தே டிசைட் தேர் ஐடென்டிட்டி பேஸ்ட் ஆன் தேர் ஃபீலிங். தாங்க எப்படி உணர்றாங்க என்றதை வச்சு தங்களுடைய அடையாளத்தை தீர்மானிச்சுக்கிறாங்க. நான் ஒரு ஆணை போல உணர்றேன், இல்லை நான் ஒரு பெண்ணை போல உணர்றேன், அப்போ நான் பெண். எப்படி என் உணர்ச்சிகள் சொல்லுது நான் யாருன்னு. அந்த அளவுக்கு ஃபீலிங்கை வச்சு வாழ்கிற ஒரு உலகத்தில் ஃபீலிங் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அப்போ அந்த ஃபீலிங்கும் சில நேரம் கடவுள் நம்மோட பிரசன்னமாக இருக்கிறது போல ஃபீல் ஆகாததுனால நம்ம மனசு என்ன சொல்லுது, என்ன ஃபீலே இல்லையே, இப்போ எங்கே இருக்கிறாரு, இல்லை போ. கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரிகிறது வந்து அவர் இல்லைன்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுது. நம்முடைய ஃபீலிங்கும் அவர் இல்லைன்ற மாதிரி நமக்கு சொல்லுது. இப்போ இதுதான் விசுவாசத்தை இதெல்லாம் வந்து கஷ்டமாக்குது. அவரை நம்புறது வந்து அவருடைய வாக்குத்தத்தத்தில் அவர் சொல்கிறார், நான் உன்னோட இருக்கிறேன், எப்போவுமே இருப்பேன், ஆனால் நம்புறது கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி காரியங்கள்னால. அப்போ இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் எப்படி நம்ம நம்புறது, ஏன் நம்ப வேண்டும்? நம்பாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது போல தெரியுது. அப்போ ஏன் நம்பணும்? ஏன் நம்பணும்னா நம்புவதற்கு காரணம் இருக்குது. என் மனசு வந்து எப்படி என்னை வச்சுக்கிட்டு ஆட்டம் காமிக்குதோ, நம்பாமல் இருக்கிறதுக்கு தான் காரணம் இருக்குதுன்னு அது எனக்கு சொல்லுது. நான் சொல்லணும் என் மனசுக்கிட்ட, இல்லை நம்புறதுக்கு காரணம் இருக்கு. என்ன மாதிரி காரணம் இருக்குது? நான் 4 காரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புறதுக்கு 4 காரணம். 4 reasons why you should believe this promise. இந்த 4 காரணங்கள் வந்து வெறும் இந்த வாக்குக்கு மட்டும் பொருந்தாது, நிறைய வாக்குத்தத்தங்களுக்கே பொருந்தும். 1, தேவன் கண்ணுக்கு தெரில, என்னுடைய சூழ்நிலைகள்லாம் அவர் இல்லைன்ற மாதிரி எனக்கு சொல்லுது. எனக்கு வந்து ஃபீலிங்கும் இல்லை, அவர் இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணலை. ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த மியூசிக்கோட ஒர்ஷிப் பண்ணுறப்போ அந்த ஃபீல் கிடைக்கல எனக்கு வீட்டில். கஷ்டத்தின் மத்தியில் அந்த ஃபீல் கிடைக்கல. அப்போ ஏங்க நான் நம்பணும்? ஏன் நம்பணும்னா வசனம் சொல்லிடுச்சு. காரணம் நம்பர் 1, வசனம் சொல்லிடுச்சு. எல்லாம் சொல்லுங்கள், வசனம் சொல்லிடுச்சு. வசனம் சொல்கிறதுனால நம்பணும். வெறும் ஃபீலிங்கை வச்சு போனீங்கன்னா வாழ்க்கையே ஏடாகுடமாக போயிடும், எதிர்காலமும் ஏடாகுடமாக போயிடும். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தினுடைய பொய்யை நம்பிடாதீங்க. உன் ஃபீலிங்கை வச்சு நீ அடையாளத்தை நீ தீர்மானித்துக்கோ, உன் ஃபீலிங்கை வச்சு நீ வாழுன்னு சொல்கிற அந்த ஃபிலாசபி, அந்த தத்துவம் தப்பு.